ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டிஸ்பிளே பிளிங்க் ஆகிறதுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த பிரீத்தி ட்ரெண்டிக்கு மட்டும் இல்லை, எல்லா மாடல் அடுப்பும் இந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த ஒரு ரீசன் தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ராப்ளம் வரதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் ஃபேன் தான். இந்த கூலிங் ஃபேன் என்ன ஆயிருக்குன்னா ஸ்டக் ஆகிருக்கு. கையில் சுற்றும் போது தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃப்ரீயாக சுற்றணும். இப்போ புது ஃபேனை உங்களுக்கு போட்டுட்டு பழைய ஃபேனை கையில் எடுத்து சுற்றி காட்டுறேன் பாருங்கள், தெளிவாக தெரியும். இப்போ புது ஃபேன் நான் போட்டேன், பழைய ஃபேன் பாருங்கள் கையில் வச்சுருக்கேன். அதை நான் சுற்றுறேன் பாருங்கள், விரலால் எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள், சுற்றவே முடியல. இந்த ஃபேனு ஸ்டக் ஆனதுனால அந்த 18 வோல்ட்டு சர்க்யூட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த ஐசி ஒன்று உள்ளே போயிருக்கும். அது பின்னாடி உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ புது ஃபேன் எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுது பாருங்கள், அந்த மாதிரி சுற்றணும் ஃபேனு. அடுத்து இந்த மாதிரி புது ஃபேன் நீங்கள் மாற்றும் போதும் இந்த கனெக்டர்ஸ் வந்து மேட்ச் ஆகாது. நமக்கு போர்டில் இருந்த கனெக்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், வாங்கின ஃபேனோட கனெக்டர் சின்னதாக இருக்கும். இப்போது அந்த சாக்கெட்டில் அது உட்காராது. உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? சாக்கெட் டிஃப்ரென்ஸ் இதுதான், ஒன்று அகலமாக இருக்கும், ஒன்று மெலிசாக இருக்குது. இதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று அந்த ஒயரை கட் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க, இல்லை மோட்டர் சைடில் இருக்கிற ஃபேன் மோட்டர் சைடு சால்டிங் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப சால்டிங் பண்ணுவாங்க அந்த சாக்கெட்டில் இருக்கிற ஒயரை. அதுக்கு ஈஸியான வழி, நீங்கள் மல்டிமீட்டர் அந்த லீடை இந்த ஷார்ப்பான எஜ்ஜில் வச்சு குத்திட்டு அந்த ஒயர் எடுத்திங்கனாலே வந்துடும். எடுத்துகிட்டு நீங்கள் புது சாக்கெட்டில் இருந்து எடுத்து பழைய சாக்கெட்லேயே போட்டு அந்த ஃபேனோட போர்டில் செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், செட் பண்ணிட்டேன் நான். செட் பண்ணும் போது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று டச் ஆகக்கூடாது, எந்த பிசுறும் இருக்கக்கூடாது. அது கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா அது ஷார்ட் ஆகிடுச்சுன்னா திரும்ப உங்களுக்கு இதே கம்ப்ளைண்ட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அதோட ஐசி என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பிரீத்தி 20+, அதனால் இந்த ஐசி நம்பர் வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகாது. காமனாக வந்து 12A வைப்பர் ஐசி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன காட்டிருக்காங்க பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதுங்களா? Pn8124f இந்த ஐசி எனக்கு கிடைக்கல, பெரும்பாலும் இது கிடைக்காது. அதுக்கு பதில் 8012 ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன் நான். காட்டுறேன் பாருங்கள், இது வந்து பழைய ஐசி. இதில் வந்து 7 லீடு தான் இருக்கும், ஒன்று டம்மி பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ வாங்கியிருக்க 8012 ஐசிக்கு வந்து 8 பின் இருக்கும். இது பாருங்கள், இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 3 தான் இருக்குது. இதோட பின்னோட் டயக்ராம் சைடில் காட்டுறோம் பாருங்கள். அடுத்து இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற புது ஐசி பாருங்கள், 8012. இந்த பக்கம் 4 பின், இந்த பக்கம் 4 பின், 8 பின் இருக்குது. இது போடலாமான்னா போட்டுக்கலாம், ஏன்னா அடுத்த 4 பின்னுமே உங்களுக்கு வந்து இன்டர்னலாக ஷார்ட்டாக தான் இருக்கும். அதனால் அது 4 பின் இருந்தாலும் 3 பின் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். கண்டினியூட்டி வருதுங்களா எல்லா பின்னுக்கும்? இப்போ அதை நம்ம போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். AP8012 பிரீத்தி 20+க்கு உங்களுக்கு அந்த மாடல் கிடைக்கலாம், இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஏற்கனவே கேட்டிருந்தீங்க கமெண்டில். இதில் உங்களுக்கு 8124 இருந்தது. இப்போ நம்ம போட போகிற மாடல் வந்து 8012. இது பிஎன்னு வரும் முன்னாடி, அதில் பார்த்திங்கன்னா ஏபின்னு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது போர்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணி சால்டிங் பண்ணுறேன். இந்த போர்டு பார்த்திங்கன்னா SMD டைப்பு காமன் நிறையா இருக்கனால சால்டிங் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள், ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுப்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டேன். ஓகே, கரெக்டாக டிஸ்பிளே வந்துடுச்சு. தண்ணி ஹீட் ஆகுது. கொஞ்ச நேரம் எப்பயுமே அடுப்பு ரெடி பண்ணிட்டு உடனே ஆன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் ஹீட் ஆனால் ஆஃப் பண்ணுறாதீங்க. நல்லா தண்ணி கொதிக்கிற வரை ஆன் பண்ணி பாருங்கள். ஓகே, தண்ணி நல்லா கொதிக்குது, பக்கா கண்டிஷனாக ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் சைடு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும்.